ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் ஃபுல்லாக இந்த பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் எப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அது பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்மீடியேட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்குலாம் அது தேவையே இல்லை. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இந்த வீடியோ பார்க்கணும்னு தேவையில்லை, பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸ் இன் Fiverr. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிக்ஸோட டிஸ்கிரிப்ஷன். ஃபஸ்ட்டு கிக்ஸ்னால் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிக்ஸ்னால் நம்ம போடுற போஸ்ட், நமக்கு என்ன தெரியுமோ அதை ஒரு வீடியோ ரெப்ரசன்டேஷன் மூலயமா, பிக்சர் ரெப்ரசன்டேஷன் மூலயமா, இல்லை பிடிஎஃப் ரெப்ரசன்டேஷன் மூலயமா நம்ம காமிக்கிறதுக்கு பேர் தான் கிக்ஸ். ஓகேவா? அதில் நமக்கு என்ன தெரியும், அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட போஸ்டர், அதோட வீடியோ, அதோட பிடிஎஃப் வச்சு போடுறதுக்கு பேர் தான் கிக்ஸ் இந்த Fiverr பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அந்த கிக்ஸில் மெயினான ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட் என்னென்னா கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன். அதாவது நம்ம என்ன சர்வீஸ் தரப்போகிறோம் நம்மளோட கஸ்டமருக்கு, அது எந்த மாதிரி இருக்கும், எந்த லெவலுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், நான் அதில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். பட் இது இந்த மாதிரி நம்ம எல்லாருமே கொடுத்து வைப்போம். பட் எல்லாத்துக்குமே ஆர்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்? ஸோ அந்தளவுக்கு நம்ம அட்ராக்டிவாக யாரும் எழுதுறதில்லை. ஓகே, இது வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்கு மட்டுமே. பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் நல்லா எழுதி நீங்கள் ஆர்டர்ஸ் பிடிச்சதிங்கன்னா நோ ப்ராப்ளம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஆஸ் எ பிகினர் நீங்கள் இப்போ தான் Fiverrல ஒரு ஸ்டெப் அவுட் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நிறைய Fiverr ஃப்ரீலான்சர்ஸ் ஏன் டிசப்பாயிண்ட் ஆகிறாங்கன்னா, அவங்க அந்த கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷனை ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண, அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் ஒன். அது நமக்கு வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க, சும்மா அதில் நம்ம நார்மலாக ஃபில் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. பட் அதுதான் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ அது நம்ம எப்படி அட்ராக்டிவாக எழுதலாம், சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி அழகாக எழுதலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இதுதான் ஒரு ஃபார்மெட். கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு ஃபார்மெட். நான் முன்னாடி எப்படி ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு ஃபார்மெட் கொடுத்தனோ அதே மாதிரி இதுவும் கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு ஃபார்மெட். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் எழுதணும்? ஏன்னா அதுதான் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணும். நம்ம சர்வீஸ் மூலிமா அவங்க எப்படி பெனிஃபிட் ஆகிறாங்க, இதனால தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறோம். பட் நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, மற்றவங்களோட கிக்ஸில் இருந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதுறது தான். இது வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, நம்ம ஒரு சூப்பரான டிஸ்கிரிப்ஷன் எழுதியாச்சுன்னு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் கஸ்டமர்ஸுக்கு, ஐ மீன் பையர்ஸுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அனலைஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்மக்கிட்டேயே சேம் டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இவன் வந்து ஒரு காப்பி ரைட்டர், இவனுக்கு அந்தளவுக்கு ஒர்க் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் நம்ம அதை ஒரு புது விதமாக எழுதணும். யார் மாதிரியும் யாரை காப்பி அடிக்காத மாதிரி நம்ம ஓனாக எழுதுன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது அட்ராக்டிவாக எழுதணும். ஓகே, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 திங்ஸ் வந்து நீங்கள் கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, நம்பர் 1, பெரிய லாங் ஸ்டோரிஸ் எழுதவே எழுதாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுங்க. நான் இது எல்லா இதுலேயுமே சொல்லுவேன், டு நாட் ரைட் லாங் ஸ்டோரிஸ். ஓகேவா? யாரும் பெருசாக எழுதாதீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத பாருங்கள். நம்பர் 2, கோ ஃபார் சிம்பிள் அண்ட் குவாலிட்டி கண்டென்ட். சிம்பிளாக இருக்கணும், அட் த சேம் டைம் குவாலிட்டியாக இருக்கணும். ஓகேவா? நம்பர் 3, டோன்ட் யூஸ் ஜார்கன் வேர்ட்ஸ். ஜார்கன் வேர்ட்ஸ்னால் வாசகங்கள், அதை யூஸ் பண்ணி யாரும் எழுதாதீங்க. மேக் இட் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்துக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எழுதுங்க. பிகாஸ் எல்லாருமே இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸாக, இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களாம் இருக்க மாட்டாங்க. சில பேர்த்துக்கு பேசிக் இங்கிலீஷ் தான் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? 4th திங் என்னென்னா, உங்களோட சர்வீஸை ஹைலைட் பண்ணுங்கள். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி புல்லட்டோ இல்லை நம்பர் லிஸ்ட்டோ யூஸ் பண்ணி உங்களோட சர்வீஸை ஹைலைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் நீங்கள் பண்ண தெரியுமோ, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நம்பர்ஸ் போடுவீங்களோ இல்லை புல்லட் பாயிண்ட்ஸ் போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டு ஹைலைட் பண்ணுங்கள். 5th என்னென்னா, மற்றவங்களோட கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா? இதில் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. என்னென்னா, நம்ம கவர் லெட்டர் எழுதுற மாதிரி தான். ஹெட்டர் செக்ஷன், ஃபூட்டர் செக்ஷன், நெக்ஸ்ட்டு நடுவில் பாடி செக்ஷன். ஓகேவா? ஹெட்டர் செக்ஷனில் நம்ம என்ன எழுதுறோன்னா, பையர்ஸை வெல்கம் பண்ணணும் வித் சின்ன இன்ட்ரொடக்ஷன் மூலியமாக. அதை தான் நம்ம ஹெட்டர் செக்ஷனில் எழுதணும். ஓகேவா? அது எப்படி எழுதலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளாக் ரைட்டராக இருந்தீங்கன்னா, ஹாய், ஹே, ப்ளஷர் டு வெல்கம் யூ அப்படின்ட்டு க்ரீட்டிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லுக்கிங் ஃபார் எ
குவாலிஃபைட் ரைட்டர் ஃபார் யுவர் பிளாக், யூ ஆர் டெஃபினெட்லி ரைட் இன் த பிளேஸ். இந்த மாதிரி அவங்கள அட்ராக்ட் பண்ணும். இது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பிளாக் ரைட்டர் தேடுறீங்க, ஓகே, நீங்கள் கரெக்டான பிளேஸில் தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதோட எக்ஸாம்பிள் ஃபார்மேட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பயப்பட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டர் செக்ஷனில் அவங்கள வெல்கம் பண்ணி உங்களோட ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஷார்ட் இன்ட்ரடக்ஷன்னா உங்களோட நேம், நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, எனக்கு என்ன பண்ண தெரியும், உங்களோட சர்வீஸ் என்ன, அதுதான் ஷார்ட் இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாடி செக்ஷன். இந்த பாடி செக்ஷனில் தான் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ப்ளே பண்ணணும். அது எப்படின்னா, இதில் தான் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் ரிவீல் பண்ணணும். புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட்டராக இருக்கிறீங்க, நான் 3 பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் யோசிச்சு வச்ச மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். வெல் அண்ட் க்ரியேட்டிவ் கண்டென்ட், இந்த மாதிரி ஒரு புல்லட் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 500 வேர்ட்ஸ் ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் காப்பிரைட் ஃப்ரீ ஆர்டிக்கல். இந்த மாதிரி உங்களோட சர்வீஸை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி காட்டுறீங்களோ, மேம்படுத்தி காட்டுறீங்களோ, ஸோ அந்தளவுக்கு அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. இதில் உங்கள் கண்டென்ட், நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தெரியுமோ அது எல்லாத்தையும் புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ இல்லை பேராகிராஃப் யூஸ் பண்ணுவீங்களோ, எதாக இருந்தாலும் ஹெட்டர் செக்ஷனுக்கும் பாடி செக்ஷனுக்கும் நடுவில் ஒரு கேப் விட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஷார்ட் அண்ட் ஷூட்டாக நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணுங்கள். இதோட எக்ஸாம்பிளும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மொத்தமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் அதில் போய் உங்களுக்கு நான் அதில் கேப் விட்டுருப்பேன், நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் பிகினர், உங்களுக்கு ரேட்டிங்ஸ் எதுவுமே இல்லை, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் வந்து உங்கள் ரேட்டிங்ஸை பார்த்து தான் வருவாங்க. அச்சு எனக்கு ரேட்டிங்ஸ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கவலையப்பட வேண்டாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அது எப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு வாயால் சொல்லிடுறேன். ஃபார் வாட் ரீசன் டு யூ வாண்ட் டு ஹையர் மீ? பிகாஸ் ஐ எம் ஃபுல்ஃபில்லிங் யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ், உங்கள் சர்வீஸ்லாம் போட்டுருங்க. எல்லாருமே அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, பட் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பையர்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான மெத்தட். ஓகே, நம்ம ஃபோட்டோ செக்ஷனுக்கு வந்துடலாம். இந்த ஃபோட்டோ செக்ஷனில் நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்கள க்ளோஸ் பண்ணால் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் கடையெல்லாம் போய் வாங்கினா உங்களை கடைசியில் இந்த ரேட்டுக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் க்ளோசிங். அப்படின்னா இந்த இதில் க்ளோசிங்னா நீங்கள் வந்து அவங்கள ஓகே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஆஃபரை நீங்கள் வாங்கணுன்னா எனி டைம் டு கால் மீ ஆர் மெசேஜ் மீ. பிகாஸ் நான் வந்து சோஷியல் மீடியா லிங்க்ஸ் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்போ வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணி போட்டுங்க. ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லி கீழே போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக அழகாக எழுதி நீங்கள் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு பையராவது வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற விதத்தால் தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் தருவாங்களா மாட்டாங்களா, இல்லை கேன்சல் பண்ணுறாங்களான்ட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன்னா, ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு பிகினருக்கான வீடியோ. நீங்கள் இன்டர்மீடியேட்டாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நான் முன்னாடியே சொன்னது தான். அதுதான் நான் இந்த கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷனான ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கின 3 எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் அதே நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தான் ப்ராப்ளம், அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் இதில் வந்து மாடிஃபை பண்ணி எழுதுகிற மாதிரி தான் நான் அதில் கேப் விட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைவரில் ஏர்ன் பண்ணணும், இல்லை நீங்கள் ஃபைவரில் ஒரு கரியரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் நம்ம வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.